நேத்திக்கு விநாயகர் சதுர்த்தி வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டையும் சுண்டலும் சாப்பிட்டுட்டு நைட்டு உட்காந்துருக்கும் போது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆமாம், நாள் ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன செப்டம்பர் 9ஆம் தேதியா? 19ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் டெஸ்ட் மேட்சை வச்சுட்டு இன்னும் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் விடவே கிடையாது டிஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். நான் அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, பட் டிஎன்சிக்கு கேட்டுச்சு. ட்வீட் போட்ட ஒரு 2வது நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்சுக்கான டிக்கெட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்குறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னை சேப்பாக்கில் நடக்க போகிற இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு டிக்கெட் அப்டேட்டு. டிக்கெட் ரேட் எவ்வளோ, எந்த ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, எந்த வெப்சைட்டில் கிடைக்கும், என்றைக்கு கிடைக்கும், எந்த டைமில் கிடைக்கும், அதே போல் டெஸ்ட் மேட்ச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த பக்கத்தில் வெயில் அடிக்கும், எந்த பக்கத்தில் வெயில் அடிக்காது, நிழல் எங்கே இருக்கும், நான் விராட் கோலி ரோஹித் சர்மா தான் பார்க்க வருவேன், நான் இவங்கள பார்க்கணுன்னா எந்த இடத்துலேருந்து உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும், ஐயா நான் டெஸ்ட் மேட்ச் பார்க்க வேணப்பா, எனக்கு இந்த வியூவிலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும்ப்பா இப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள், உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதே போல் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்குமா, கவுண்டர் டிக்கெட் கிடைக்காதா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்குமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. முழுக்க ஒரு 10-15 நிமிஷம் இந்த வீடியோ வந்தாலும் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. கார் பார்க்கிங் இருக்கா, 2 வீலர் பார்க்கிங் எங்கே இருக்குது இப்படின்னு கேட்குறவங்களுக்கும், தென் உள்ளே என்ன எடுத்துகிட்டு வரணும் என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு கேள்வி கேட்பீங்க. நிறைய பேர் டெஸ்ட் மேட்ச் பார்க்க வருவீங்க. அதே போல் ஒரு டிக்கெட் வாங்கினா 4 நாளுக்கா 5 நாளுக்கா 1 நாளுக்கான ஒரு டவுட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்க போகிறேன். முழு வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கான ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். நிறைய பேருக்கு ஐபிஎல் டைம்லேயோ வேர்ல்டு கப் டைம்லேயோ சென்னை சேப்பாக்கில் நடந்த மேட்சஸில் வந்து டிக்கெட்ஸ் கிடச்சிருக்காது. அப்போ ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிட்டேன், விராட் கோலியை மிஸ் பண்ணிட்டேன், ரிஷப் பண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், பும்ராவை மிஸ் பண்ணிட்டேன், கேஎல் ராகுலை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இப்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டெஸ்ட் மேட்ச் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் புக் ஆகி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து டிக்கெட் அதாவது ஓப்பன் பண்ண உடனே உள்ளே போய் வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். கிடைக்கலாம், கிடைக்காம கண்டிப்பாக இருக்காது. வெயிட் பண்ணுங்கள். சரி, நான் பின்னாடி பேச வேண்டியதெல்லாம் முன்னாடி பேசுகிறேன். முன்னாடி நான் பேசுகிறத இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னென்னா செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சென்னை சேப்பாக்கில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்தியாவோட ஹோம் சீசன் இங்கேருந்து தான் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட முக்கியமான போட்டிகள் இதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. இந்தியா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஜெயிச்சே ஆகணும். ஸோ இந்த போட்டிக்கான டிக்கெட்டோட ரேட்ஸ் பார்க்கும்பொழுது போன இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்லாம் அப்படி தானே 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அப்படிங்கும்போது பசங்கள்லாம் ஜெயின்னு வந்துட்டாங்க. சில ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க, ஐபிஎலுக்கு கிடைக்காது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஎன்பிஎலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திப்பாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு, 5 நாளைக்கும் சேர்த்து தான் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்கிறதுனால 1000 ரூபாயை பசங்களால் சேர்த்து வைக்க முடியுமா? கிரிக்கானந்தா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, 1000 ரூபாய் எங்களால் முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் சில பசங்க இருப்பாங்கள்ல, யோசிச்சு பாருங்களேன், வெள்ளி எப்படியும் காலேஜை கட்டடிச்சிட்டு வந்துடுவாங்க பசங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை கட்டடிச்சிட்டு வரவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தா 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 3 நாள் நான் 2 நாள் தான் பார்க்குறேன் அப்படின்னா ஒருத்தர் 150 ரூபா சேர்த்து 300 ரூபா 200 ரூபா 400 ரூபா செலவு பண்ணுறவனுக்கு இப்போ 1000 ரூபா கொடுக்கும்போது ஒரு 600 ரூபா இடிக்கும். அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லணும், ஏதாவது ஒரு கணக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு பிரச்சனை இருக்கும். பட் ஐடி எம்ப்ளாயீஸுக்கும் நான் பிரச்சனைலாம் சொல்லிட முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நிலைமை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 1000 ரூபா 5 நாள் டிக்கெட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் டெல்லி டெஸ்ட் போயிருந்தேன், பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி. அங்கெல்லாம் வந்து ஒரு டிக்கெட் கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு டிக்கெட்டை தான் 5 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கணும், அதை வந்து பஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே சென்னையில் மட்டும் கிடையாது. எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போது ஒன்றும் இல்லை, சில இடங்களில் இல்லை சேப்பாக்கிலே வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் பாஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை அவுட் பாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்னாலே
நீங்கள் வெளியில் போக முடியாது. ஏன்னா அந்த டிக்கெட்டை வந்து ஒரு தடவை தான் காமிச்சிட்டு உள்ளே வர முடியும். திரும்ப வெளில போனீங்கன்னா திரும்பி உங்களால் உள்ளே வர முடியாது அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பேடிஎம் இன்சைடரில் நீங்கள் புக் பண்ண உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மெசேஜ்லேயோ மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து சேர்ந்துடும். அந்த கியூஆர் கோடை காமிச்சு நீங்கள் மேட்ச் டே அன்னைக்கு எந்த கேட்டுன்னு பார்த்து நீங்கள் போய் மேட்ச் பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு இந்த 5 நாள் டிக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, வர்றது பங்களாதேஷ், ஒரு இங்கிலாண்டோ ஒரு ஆஸ்திரேலியாவோ கிடையாது, ஒரு டெஸ்ட் மேட்ச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி வரலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. வர்றது பங்களாதேஷ் தானே, சொல்லலாம் கிரிக்கெட் அந்த பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும் பாகிஸ்தானை பீட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் இங்கே வந்தாலும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கிறவங்க இருப்பாங்கங்கிறதுனால இந்தாங்க 5 நாளைக்கு டிக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டா அவங்க வர்றாங்களோ இல்லையோ லாபம். ப்ளஸ் சில பேர் 5 நாளைக்கு டிக்கெட் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு வருவாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. வேறு வழி கிடையாது, அவங்க வியாழனுக்கும் திங்கள் டிக்கெட்டையும் சேல் பண்ணி தான் ஆகணுங்கிறதுனால வந்து சேல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆச்சு ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேட்ச் வந்து எனக்கு 3 நாள்லேயே முடிஞ்சிச்சு, 2 நாள்லேயே முடிஞ்சிச்சு. 3ஆவது நாள் 4ஆவது நாள் 5ஆவது நாள் டிக்கெட்லாம் ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் ரீசன்ட் பாஸ்ட் டைமில் நான் பார்த்துட்டேன், ரீஃபண்டிங் அப்படிங்கிறதே கிடையாது. அப்படிங்கிற கான்செப்டே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் இதுக்கு முன்னாடி பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் பெங்களூரில் நடந்துச்சு, இந்தியா vs ஸ்ரீலங்கா. அப்போ மட்டும் மேட்ச் வந்து 3 நாளில் முடிஞ்சு நினைக்கிறேன். ஸோ 4ஆவது நாள் 5ஆவது நாள் டிக்கெட்டுக்கு ரீஃபண்டிங் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் சூப்பர்மா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த பக்கம் டிஎன்சிஎஸ்லேருந்து இருக்காது. ஓகேங்களா, மேக்ஸிமம் எந்த கிரிக்கெட் போர்டும் அப்படி பண்ணலை. ஏன்னா அவங்க கையிலையும் இல்லை டெஸ்ட் மேட்ச் எத்தனை நாளில் முடிய போகுது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே அவங்க கையில் இல்லைங்கிறதுனால அவங்க வந்து இதில் எந்த விதமான பொறுப்பும் அவங்க எடுத்துக்கலை. ஓகேங்களா, இதுதான் வந்து டிக்கெட் புக் பண்ணுற ஒரு டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்தது நம்ம சில பல விஷயங்கள் பார்க்கும்பொழுது, டெஸ்ட் மேட்ச் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்ட். 5 நாளும் பார்க்குறது, 4 நாள் பார்க்குறது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த 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 ஒரு மாதிரி விறுவிறுப்பாக பார்க்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கணும். நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் டெஸ்ட் மேட்ச் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பகலில் நடக்கும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கப்போது. 9:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30-5 மணி வரைக்கும் நடக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேயில் உட்காந்து பார்க்க போகிறீங்க. சென்னையில் செப்டம்பரில் செம்ம வெயில் கொடுத்தோம், 35-38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். மழை பெய்யுதான்னு தெரில, நான் ஊரில் இருக்கேன், எனக்கு தெரியல, நான் ஃபோன் பண்ணி யார்ட்டையும் கேட்கல. பட் மழை இல்லைனா செம்ம வெயில் இருக்கும். ஸோ சேப்பாக் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஜேகே இந்த லோவர் ஸ்டாண்டெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அப்பர் ஸ்டாண்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில் வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் சிடிஇ லோவர் அண்ட் அப்பர் ஸ்டாண்டில் வெயில் இருக்கும். ஏன்னா சூரியன் அப்படி கிழக்க இருந்து அப்படி மேற்க அப்படி மேலே அப்படி வரும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மதியம் 1 மணிலேருந்து, ஐம் நாட் ராங், பட் ஆனால் மேக்ஸிமம் 1 மணிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிடிஇ லோவர் ஸ்டாண்டில் வெயில் கொளுத்த ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மேட்ச் பார்க்க வரவங்க தொப்பி, அதாவது தொப்பி போட்டு வராமல் குள்ளா போட்டு வாங்க, ஹேட்டு போட்டு வாங்க. அந்த ஹேட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கண்ணை மறைக்கும், காதை மறைக்கும். ஸோ அப்படி காதையும் கண்ணையும் மறைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வெயில் அடித்தாலோ உங்களுக்கு வெயில் அடிக்காத ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். கிரவுண்டுக்குள்ளே கண்டிப்பாக கொடை அம்ப்ரல்லா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வரும்போது சன்ஸ்க்ரீன் போட்டு வாங்க. சன்ஸ்க்ரீனை கிரவுண்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் உள்ளே வந்து போட முடியுமா அப்படிங்கிறதும் எனக்கும் தெரியல. பட் பார்த்துக்கோங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அதே போல் கிரவுண்டில் ஃப்ரீ வாட்டர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தண்ணி குடிச்சிக்கோங்க. அண்டு தண்ணி உங்களுக்கு ஃப்ரீ வாட்டர் கொடுப்பாங்க, அதை தாண்டி பாட்டிலில் தண்ணி விற்கிறாங்க அப்படின்னா பாட்டில் நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கோங்க. அண்டு அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா வெயில் வந்து நம்ம மேலே டைரெக்டாக அடிக்கிறதுங்கிறத தாண்டி ஸோ வெயிலோட அந்த உக்கிரமான அந்த வெயிலோட அந்த அனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே அடிக்கும். ஓகேங்களா, வெயில் நம்ம மேலே வந்து படுறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் இருந்து பாதுகாத்து உட்காருங்க. தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக தப்பிக்க முடியாது. உள்ளே விளையாடுற 22 பேர் இருக்காங்களே, அவங்க வெயிலில் தான் வந்து வெந்து செந்து கஷ்டப்பட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கலாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் மேட்ச் வெயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியும் மேலே அந்த ரூஃப் இருக்கும்ல, ஸோ அது அந்த நிழல் எங்கே வரும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி
ஒரு 10-15 ரோவுக்கு பின்னாடியே உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் வெயிலிருந்து உங்களுக்கு தப்பிக்கலாம். அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு மேட்ச் நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவர் ஸ்டாண்டில் ஒரு 10-15 ரோவுக்கு மேலே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் அப்பர் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் 10-15 கூட நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் போகலாம். ஒரு 7-8 ரோ அந்த ரோவுக்கு மேலே நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெயில் பிரச்சனை வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். பட் பார்த்துக்கோங்க. பட் டெஸ்ட் மேட்சிங்னு வந்துக்கிட்டிங்கன்னா வெயில் இருக்க தான் செய்யும். வெயில் நீங்கள் சமாளிக்க தான் செய்யணும். பட் ஆனால் இந்த HGF அங்கே கூட அவ்வளோவா வெயில் சில நேரங்களில் வரும், ஓகேங்களா, சில நேரங்களில் இருக்கலாம். பட் KMK லோவர் அண்ட் அப்பர் டெரஸ்லாம் வந்து வெயில் ரொம்ப பாதிப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கெல்லாம் வெயில் பாதிப்பு கிடையாது. நீங்கள் வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் வெயிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. டெஸ்ட்டு மேட்சை என்ஜாய் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் மேட்ச் பார்க்க வரவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனையாவது கட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மேட்ச் பார்க்க வரவங்களில் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் பார்க்க வரவங்களா இல்லை, டெஸ்ட் மேட்ச் பார்க்க வரவங்க வந்து செகண்டரி தான். மெஜாரிட்டி யாருன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல், ரிஷப் பண்ட் ரொம்ப வருஷம் கழித்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு வராரு. அப்புறம் CSK பாய் ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி டெஸ்ட்டில் ரிட்டர்ன் ஆகிறாரு. அண்ட் கடைசியாக தமிழகத்தின் செல்லப்பிள்ளை, தமிழ்நாட்டின் தங்க மகன் அப்படின்னு சொல்லலாம், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சேப்பாக்கில். ஸோ அவரை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே வரும், இவங்களை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே வரும். ஸோ வாங்க, இவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பார்க்க வாங்க. இவங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லோவர் ஸ்டாண்டில் நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா பார்க்கலாம். அதே போல் நீங்கள் அப்பர் ஸ்டாண்டில் இருந்து ரொம்ப ஒசராக போயிடாதீங்க. ஒரு 7-8 அந்த ரோவில் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். அண்ட் அதே போல் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் அப்போது அதாவது பவுலர்ஸ் எல்லோரும் சேர்த்து அந்த இருக்கக்கூடிய 11 பேரில் வந்து ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் அந்த தேர்ட் மேன் ஃபைனலில் நிற்க வைப்பாங்க. மற்றபடி எல்லா ஃபீல்டர்ஸும் உள்ளே தான் இருப்பாங்கங்கிறதுனால எல்லாருக்கும் நீங்கள் பக்கத்தில் வந்து ஹாய் காமிச்சு பேசி ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு வேளை கடைசியாக ஸ்கோர் குவிக்கிறாங்க, டிக்ளேர் பண்ண போகிறாங்க, அப்போ அடிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது ஆப்போனண்ட்டோட கேப்டன் என்ன பண்ணார், ஃபீல்டரில் ஸ்ப்ரெட் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு ஓடி T20 மாதிரி ஒரு ஃபீல்ட் செட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பிளேயர்ஸை பார்க்கலாம். அப்போ நீங்கள் அந்த கம்பிக்கு பக்கத்தில் நின்றுட்டு ஸோ ப்ளீஸ் பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு ஒரு செல்ஃபி இங்கே வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா போலீஸ் அங்கேருந்து வந்து போங்க, செக்யூரிட்டிஸ் அங்கேருந்து வந்து போங்க, அந்த வாலண்டியர்ஸ் அங்கேருந்து வந்து ஸோ போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லக்கிற்கானதா நான் டெஸ்ட் மேட்ச் பார்த்தா போதும், எனக்கு நல்ல ஒரு இடத்த சொல்லுங்கள் அப்படின்னா அந்த சேப்பாக்கு பொறுத்த வரைக்கும் சேப்பாக், அதுக்கப்புறம் ஹைதராபாத், நிறைய ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா கம்பி வேலி விட்டுருப்பாங்க. நம்மளுக்கு இந்த கம்பி வேலி விட்டதுனால இப்படி கேப்பில் இப்படி உட்காந்து பார்க்கணும். ஸோ அப்படி அந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு 10-15 ரோவுக்கு மேலே உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு வியூவும் நல்லாயிருக்கும். அந்த வியூவும் நல்லாயிருக்கும். தென் நீங்கள் வந்து பிளேயர்ஸையும் ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். CDE லோவர் ஸ்டாண்ட்லேயும் சரி. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வியூ கிடைக்கும். சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்சு டியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பால் நல்லா பவுன்ஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டி பிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஜேவை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால் நல்லா பவுன்ஸ் ஆகி வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவும் தெரியும். சியும் இயோ ஐயும் கேவும் வந்து ஒரு மோசம்லாம் கிடையாது. KMK டெரஸில் நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு பால் நேராக வர்றது போகிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி வந்து ஜியில் உட்காந்து நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஜி அப்பரில் கொஞ்சம் முன்னாடியே உட்காந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த 2016 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் 2021 டெஸ்ட் மேட்ச்சை வந்து எங்கள் KEயில் உட்காந்து பார்த்தேன், கேல உட்காந்து பார்த்தேன், மாறி உட்காந்து பார்த்தேன். ஓகேங்களா, எனக்கு அப்படி தான் டிக்கெட் கிடச்சிச்சு அப்போதைக்கு. ஸோ பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லோவர் ஸ்டாண்டில் தான் மேக்ஸிமம் டிக்கெட் புக் பண்ணுவேன். ஸோ புக் பண்ணுறவங்க, மேட்ச் பார்க்க வரவங்க வாங்க, அங்கே புக் பண்ணி வாங்க. ஸோ ஒன்றா சேர்ந்து சேப்பாக்கத்தில் வந்து சங்கமிப்போம். கிரவுண்டுக்குள்ளே வந்து ஹெல்மெட் தயவுசெய்து கொண்டு வந்துடாதீங்க. அதை நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், ஹெல்மெட் கொண்டு வந்துடாதீங்க. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவீங்க, என்கிட்ட கேட்பீங்க, கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்லாம் இருக்குதான்னு சேப்பாக்கில் அப்படின்னு கேட்பீங்க. ஐபிஎல் டைம்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்டேடியமுங்கிறது வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு இடத்துல தான் இருக்குது. சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் ஏற்பாடு பண்ண முடியாது. பட் கிரவுண்டு தாண்டி
சில இடங்கள்லாம் இருக்குது. கலைவாணர் அரங்கத்தில் நீங்கள் வந்து கார் பார்க்கிங் பண்ணலாம். அதுக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 வீலர் பார்க்கிங் இருக்கும். அது எங்கன்னா அந்த வாலாஜா ரோட்லேருந்து அங்கே அந்த ப்ரெஸ் ஆஃபீஸ் இருக்கும், உள்ள ஒரு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். அந்த ரோடுக்குள்ளே போனீங்கன்னா அந்த குதிரைலாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அங்கே போலீஸ் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கேயே உங்களுக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க. ஸோ கலைவாணர் அரங்கம், கலைவாணர் அரங்கம் பேக் சைடில் உங்களுக்கு வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. விக்டோரியா ஹாஸ்டல் இருக்குது, அது விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லை, அங்கேயும் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட கார் பார்க்கிங் நீங்கள் எங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீச்சிலேருந்து நீங்கள் வரீங்கனாலோ இல்லை மவுண்ட் ரோட்லேருந்து நீங்கள் வரீங்கனாலோ இல்லை பின்னாடி நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னாலோ வந்து உங்களுக்கு பார்க்கிங் வசதி 4 பக்கமும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு பார்க்கிங் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே கண்ட இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு, அது காலைல நிப்பாட்டிட்டு மதியம் சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் மேட்ச் பார்க்கணும். ஐயோ கார் இருக்கா, 2 வீலர் இருக்கா, யாராவது டேமேஜ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அங்கே போலீஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் செம்மையாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உமன்ஸ் T20 மேட்ச்சோ TNPLக்கோ டெஸ்ட் மேட்ச்க்கோ போகும்போது இதை நான் கண்கூடாக பார்த்தேன். ஸோ IPL டைமில் நான் அந்த பக்கம் போகல, ஆனால் இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். ஸோ பார்க்கிங் அப்படிங்கிறதும் தென் பார்க்கிங் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் தைரியமாக நம்பி நீங்கள் நிப்பாட்டிட்டு போகலாம். இதுக்கு எந்த விதமான பேவும் கிடையாது அண்ட் ஃப்ரீயானதான் பார்க்கிங் அப்படிங்கிறது வந்து TNC அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க அண்ட் வாங்க மேட்சை வந்து சந்தோஷமாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்ரோ இருக்குது, பஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சேப்பாக் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. ஸோ பார்த்து பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி மெட்ரோ பிடிச்சி ஸோ வாங்க, ஒழுங்காக வாங்க. எஸ்டேட்டில் தான் மெட்ரோ ட்ரெயின் நிற்கும், அங்கேருந்து நீங்கள் வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நடக்க போகிற இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்சுக்கான டிக்கெட் விபரம் ஓகேங்களா, தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. டிக்கெட்டு புக் பண்ணும் பொழுது 9:45க்கு இதுதான்ப்பா டிக்கெட் புக் பண்ணலாம்ப்பான்னு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா சீட் செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். டெஸ்ட் மேட்ச்சுக்கு டிக்கெட் கிடைக்காம இருக்கவே இருக்காது. அண்ட் பாருங்கள், நீங்கள் கீழே வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ உதவிகரமாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கிரிக்கானதா அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருந்தனா வீடியோவும் நான் பண்ணுறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன், முழு வீடியோவும் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் மட்டும் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்க வேணாம். ஸோ பார்ப்போம். அண்ட் கோலி, ரோஹித், KL ராகுல், அஸ்வின், ஜடேஜா, ஷமி, பண்ட், பும்ரா ஆடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆட போகிறாங்க. அந்த பக்கம் பங்களாதேஷ் தானேன்னு இல்லாமல் பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ஒரு அற்புதமான டெஸ்ட் மேட்சாக, நல்ல டெஸ்ட் மேட்சாக இருக்கும் நான் நம்புகிறேன். வரும்போது குள்ளா போட்டு வாங்க, நிறைய தண்ணி குடிங்க, சன்ஸ்க்ரீன் இருந்தால் அதையும் போட்டுட்டு வாங்க. ஸோ சென்னை சேப்பாக்கில் சங்கமிப்போம்.